விஜய்க்கும் இப்போ ஆதவுக்கும் இந்த விஷயத்துல ஒரு கான்ட்ரவர்சி உருவாயிருக்கு அப்படின்னா வந்து இப்போ டுவர்ட்ஸ் இதோடைய பயணம் என்னவா இருக்கு? இப்போ வந்து ஜான் தான் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாருன்னா, ஆதவ் அர்ஜுனா வந்து அவர் வந்து ஏற்கனவே ஒரு திருமாவளவன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்த்தவர் அவரு விஷயங்கள போயிட்டு. அப்போ வந்து அவர் அத விட ஒரு பெரிய ஒரு சாணக்கியனமா தன்னை காட்ட நினைப்பாரு. அது மாரி தான் அவர் வெளியில ஒரு லாபியும் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஜான் அந்த இத ஸ்கோர் பண்றாருன்னா, அப்ப எப்படி உட்கட்சியில இந்த விஷயத்த அது அடுத்த கட்டம் எப்படி நகரும்னு பார்க்குறீங்க? ஒருவேளை ஆதவ் அர்ஜுனோட இந்த பாலிடிக்ஸ்ங்கிறது அவருக்கு அந்த கட்சியில இடமளிக்குமா? இது எப்படி நகரணும்னு நீங்க பார்க்குறீங்க? இல்ல தேர்தல் வரைக்கும் இவங்க இப்படி உருட்டிட்டு தான் போவாங்க. ஓகே. ஏன்னா வந்து இப்போ இமிடியேட்டா வந்து ஆதரவு நீங்க வெளியேற்ற முடியாது. ம். ஏன்னா அந்த கட்சிக்கு முழுவதுமாக ஃபினான்சியலா ஹெல்ப் பண்றது, பேக்கப் பண்றது ஆதவ் தான். எல்லா மாநாடுகளும் அவர் தான் பண்றாரு. ஆதவை நீங்க வெளியேற்ற முடியாது. இப்போ ஆதவர்கிட்ட வெளியேற்றுறீங்கன்னா நீங்க கட்சி செலவு பண்றதுக்கு காசு கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்க ஜான் சொல்றது நமக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறார் விஜய். அப்போ அவர் ஒரு அரசியல் கணக்கு போறாரு. நீங்க வந்து தனியா நில்லுங்க அப்படின்னு. இது எல்லாமே வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பத்துல தான் இன்னைக்கு விஜய் இருக்காரு. விஜய குழப்புறாங்க எல்லாரும் சேர்ந்து. எல்லாரும் குழப்புறாங்க. ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமையில இருக்காரு.